உலகமே திரும்பி பார்க்கும் வைபவ் சூரியவன்சி. இவருக்கு பின்பாக இருக்கும் வெற்றி கதைக்கு பின்னால் இருக்கும் ஒரு தியாக கதை. ஐபிஎல் மைதானத்தில் ஒரு 15 வயது சிறுவன் எவ்வித பயமுமின்றி உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சாளர்களின் பந்துகளை சிக்சர்களாக பறக்க விடுவதையும் ஒட்டுமொத்த மைதானமும் அவனுக்காக எழுந்து நின்று கைத்தட்டுவதையும் நாம் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகிறோம். ஆனால் அந்த அசாத்திய மெகா வெற்றிக்கு பின்னால் ஒரு தந்தை தன் வாழ்க்கையே முழுமையாக தியாகம் செய்த உன்னதமான பின்னணி கதை பலருக்கும் தெரிவதில்லை. ராஜஸ்தான் அணியின் இளம் புயல் வைபவ் சூரியவன்சியின் தந்தை சஞ்சீவ் சிங் தனது மகனின் கிரிக்கெட் கனவிற்காக செய்த தியாகங்கள் ஒட்டுமொத்த பெற்றோர்களின் நெஞ்சையும் உருக வைத்திருக்கிறது. தனது மகனிடம் சிறுவயதிலேயே ஒளிந்திருந்த அசாத்திய கிரிக்கெட் திறமையை கண்டறிந்த தந்தை சஞ்சீவ், அவனது லட்சியமே எனது வாழ்நாள் லட்சியம் என தீர்மானித்து வாழ்ந்துள்ளார். இதற்காக இவர் செய்த தியாகங்கள் என்னென்ன தெரியுமா? முதலாவது, வீட்டிலேயே நெட்ஸ் மற்றும் வேலையை தியாகம் செய்துள்ளார். மகனின் தினசரி பயிற்சிக்காக தனது சொந்த வீட்டிலேயே பிரத்யேகமாக பயிற்சி வலைகளை, அதாவது பிராக்டிஸ் நெட்ஸ் என்று சொல்வார்களே, அதை உருவாக்கியுள்ளார். வைபவின் கிரிக்கெட் வளர்ச்சியில் ஒரு நொடி கூட தொய்வில்லாமல் முழுமையாக கவனம் செலுத்துவதற்காக தனது சொந்த வேலையை அவர் துணிச்சலாக துறந்துள்ளார். ஒவ்வொரு நாளும் பல மணி நேரங்களை மகனின் ஆட்டத்தை உலக தரத்திற்கு மேம்படுத்துவதற்காக செலவிட்டுள்ளார். இரண்டாவது, லாக்டவுன் காலத்தில் 1000 பந்துகள் தினமும் வீசுவாராம். கொரோனா லாக்டவுன் காலத்தில் ஒட்டுமொத்தமாக உலகமும் முடங்கியுள்ள நிலையில் கிரிக்கெட் பயிற்சி மைதானங்களும் தடைப்பட்டிருந்தன. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் தனது மகனின் பயிற்சிக்காக பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் தந்தை சஞ்சீவ் மிக உறுதியாக இருந்திருக்கார். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 1000 பந்துகளை வைபவிற்காக தொடர்ந்து வீசி கடுமையான பயிற்சி அளித்துள்ளார். மூன்றாவது தியாகம் 6 மணி நேர பயணமும் நிதி நெருக்கடியும். அதாவது வைபவிற்கு முறையான மற்றும் சிறந்த தொழில்முறை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாட்னாவில் உள்ள ஒரு சிறந்த கிரிக்கெட் அகாடமியில் அவரை சேர்த்துள்ளார். இதற்காக வாரத்திற்கு பல முறை, ஒரு நாளைக்கு குறைந்தது 6 மணி நேரம் சாலையில் ஆபத்தான முறையில் பயணித்து மகனை அகாடமிக்கு அழைத்து சென்று வந்துள்ளார். கடுமையான நிதி நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் அந்த வறுமை சவால்கள் ஒருபோதும் தன் மகனின் கனவுக்கு முட்டுக்கட்டையாக அமைந்துவிடக்கூடாது என உறுதியாக இருந்தார். பின்னர் நிலத்தை விற்று மகனுக்காக முதலீடு செய்துள்ளார். மகனின் கிரிக்கெட் உபகரணங்கள், பயிற்சி கட்டணம் மற்றும் இதர அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவுகளை சமாளிக்க முடியாமல் திணறிய சஞ்சீவ் இக்கட்டான வறுமை சூழ்நிலை வந்தபோது சற்றும் யோசிக்காமல் தன் சொந்த நிலத்தின் ஒரு பகுதியை விற்று அந்த பணத்தை வைபவின் கிரிக்கெட் எதிர்காலத்திற்காக முழுமையாக முதலீடு செய்துள்ளார் சஞ்சீவ். இப்படிப்பட்ட முதலீடுகள் ஒரு உண்மையான நாயகனை உருவாக்கி உள்ளது. இன்று வைபவ் சூரியவன்சி இந்திய கிரிக்கெட் அடுத்த சூப்பர் ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு அவரது அசாத்திய திறமை எவ்வளவு முக்கியமோ, அதைவிட தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மகனின் எதிர்காலத்திற்காக அர்ப்பணித்த இந்த தந்தையின் அசைக்க முடியாத தியாகமே முதன்மை காரணம். வைபவ் மைதானத்தில் அடிக்கும் ஒவ்வொரு சிக்ஸரும் அவரது தந்தையின் தியாகத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் உன்னத பரிசுகளாகும் என்பதை மறுக்க முடியாது. அவரின் உன்னத தியாகத்திற்கு ஒட்டுமொத்த இந்தியர்களின் சார்பாக ஒரு ராயல் சல்யூட்.